வணக்கம்ப்பா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன லெசன் பார்ப்போம்னா, 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் 3வது லெசன் பார்ப்போம்ப்பா. அதில் என்னென்ன லெசன் இருக்குன்னா, நானிலம் படைத்தவன், கடலோடு விளையாடு, வளரும் வணிகம், உழைப்பே மூலதனம், இலக்கணத்தில் சுட்டெழுத்துக்களும் வினாய் எழுத்துக்களும் பார்ப்போம்ப்பா. நானிலம் படைத்தவன் யார் எழுதியிருப்பாங்கன்னா, முடியரசன் எழுதியிருப்பார். இப்போ இந்த பாட்டில் இந்த நுழை முன்ன ஒரு கிளாஸ் ரீட் பண்ணிக்கிறோம்ப்பா. காடுகளில் வாழ்ந்த மனிதன் அக்காடுகளை திருத்தி விளைநிலங்களை உருவாக்கினான், பயிர்களை விளைவித்தான், ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான், பல்வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்வை மேம்படுத்தி கொண்டான், தொழிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை உயர்த்தின, தமிழனின் வணிக மேன்மையை அறிவோன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அதாவது முந்தி காடுகளில் மனிதன் வாழ்ந்தான், அக்காடை திருத்தி விளைச்சலை ஏற்படுத்தினா, ரெண்டாவது பயிர்களை விளைவிச்சான், அப்புறம் அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு ஊரை உருவாக்கினா, கூடி வாழ்ந்தான், இந்த தொழில் செய்தான், அதனால் அது மூலிமா வருவாயினால தன் வாழ்க்கையை மேம்படுத்தினா அப்படிங்கிறத தான் இந்த நுழைமுன் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாட்டை பாருங்கள். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்து தின்றோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தின் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தன்தான் அவன். ஆழக்கடல் கடந்தான், அஞ்சும் சமர்கடந்தான், சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான், முக்குளித்தான், ஆலிக்குள் முத்தெடுத்தான், தோணிக்குள் எக்களிப்பு மீதுர ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்க சுற்றி களமேறி வந்தவன்தான், அஞ்சாமை மிக்கவன்தான், ஆனாலும் சான்றோன் அஞ்சுவதை அஞ்சி அகன்றி விடுவான்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கல்லெடுத்து முள்ளெடுத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முன்னாடி இந்த நிலங்களை அது கல் முள்ளெல்லாம் எடுத்து அந்த பெரும் வயல்வெளியை உண்டாக்கி அதில் விவசாயம் பண்ணாங்கிறாங்க. அப்புறம் இந்த ஊரை நகராக்கி நாடென்ற பேராக்கி ஊர் நாடு இந்த மாதிரி வாழ்ந்த பெருமையை அவன் பெற்றான்னு சொல்கிறாங்க. இப்போ மாநிலத்தை முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை அவன் படைச்சான் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஆழக்கடல் அதாவது கடலுக்குள் அடியில் நீச்சலில் அடியில் போயிருக்காங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பனிமலையில் இது கொடியை கொடி புரைத்தான், அதாவது கொடியை நட்டு வச்சுருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முக்குளித்த ஆலிக்குள் முத்தெடுத்தான்னா இந்த முத்து எடுக்கிறத சொல்கிறாங்க. அதே போல் இந்த ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயனழுகு மானியத்தை கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தான். அதாவது மிளகு இந்த ஏலம் முதலிய பண்டங்கள் ஏற்றுமதியை பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அஞ்சாமை போர் புரிவான், ஆனாலும் சான்றோர்கள் ஏதாவது அது செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் சான்றோர் சொல்கிறத கேட்டு அந்த செய்கள் தன்னை இது நீக்கி, அதாவது விலகி நின்றுவாங்க. அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும் பார்ப்போம்ப்பா. மல்லெடுத்த வலிமை பெற்ற, சமர் போர், நல்கும் தரும், கழனி வயல், மரம் வீரம், எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, களம் கப்பல், ஆழி கடல். களம்னா கப்பல்ப்பா, ஆழின்னா கடல். இது கேட்பாங்கப்பா கொஸ்டின்னு. அப்புறம் கழனினா வயல், இது நோட் பண்ணிக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு நூல்வெளியப்பா, இந்த ஒரு பேரா வாசித்துட்ருவோம்ப்பா. இந்த பாடலின் பொருள்: தமிழன் கற்களும் முட்களும் நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி பண்படுத்தினான், தனது உடல் வலிமையால் வளத்தே பெருக்கினான். அதாவது கற்களும் முட்களும் இருந்த பெரிய நிலத்தை திருத்தி பண்படுத்தினான். அது மூலயமா அதை விவசாயம் பண்ணி வளத்தை பெருக்கினான்னு சொல்கிறாங்க. ஊர் நகரம் நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை பெற்றான்னு சொல்கிறாங்க.
அதே போல் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என நிலத்தை வந்து நால்வகைப்படுத்தினா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பழந்தமிழ் வந்து ஆழமான கடல், இந்த ஆழமான கடலில் வந்து பயணம் செய்வாங்கள்ல, அதை செஞ்சு இந்த செய்கிறாங்கிறாங்க. அப்புறம் வந்து போர்களில் வந்து வெற்றி பெற்றதை சொல்லியிருக்காங்க. பனி சூழ்ந்த இமயமலையில் தான் வெற்றி கொடியை வந்து நாட்டினான்னு சொல்கிறாங்க. அது ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஏலம் மிளகு ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பலில் ஏற்றி கண்டங்கத்தோறும், அதாவது ஏற்றுமதியை வந்து செய்தாங்கிறத தான் அவங்க சொல்கிறாங்க. கப்பலில் வந்து உலகை வளம் வந்தான், அவன் எதற்கும் அஞ்சாதவன், ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுவான் அஞ்சுபோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நூல்வெளியை பாருங்கள். முடியரசன் இயற்பெயர் வந்து துரைராசு. இவர் வந்து என்ன, பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்களை வந்து எழுதியுள்ளார். திராவிட நாட்டின் வானம்பாண்டி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா முடியரசன் தான். இந்த பாடல் வந்து என்னன்னா புதியதோர் விதி சேவா என நூலில் வந்து இது இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்கிறாங்க. முடியரசன் இயற்பெயர் வந்து நோட் பண்ணிக்கோங்கப்பா, துரைராசு. இவர் வந்து இது பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை இந்த நூல்களை வந்து எழுதியிருக்காரு. அதே போல் திராவிட நாட்டின் வானம்பாடி யாருன்னு கேட்பாங்கப்பா, முடியரசன். பார்த்துங்கப்பா, இது முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாட்டு பாருங்களேன். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவேரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம், சிங்க மராட்டியத்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். இது யார் இது பாடியிருக்காங்கன்னா பாரதியார் பாடியிருக்காரு. இந்த பாரதியார் பாட்டிலே பாருங்களேன், இந்த ஓம், இந்த உலாவு ஓம், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் க்ளூ வேர்டு வந்து கொஞ்சம் வரும் அது வருதில் இன்னும் பார்த்துக்குங்கப்பா. இந்த மாதிரி வந்து மேக்சிமம் வந்து பாரதியார் தான் எழுதியிருப்பார். பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலைக்கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவேரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம், சிங்க மராட்டியத்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம்னு சொல்லியிருக்காருப்பா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாட்டை படிச்சுங்கப்பா. இந்த பாட்டில் ஏதாவது ஒரு வரியை கொடுத்துட்டு இது யார் வந்து பாடினதுன்னு கேட்பாங்கப்பா. இது நெக்ஸ்ட்டு வந்து இது கடலோடு விளையாடு. இது ஒரு வந்து இந்த நாட்டுப்புற பாடுறதப்பா. அதாவது அக்காலத்தில் வந்து மக்கள் வந்து இந்த விவசாயம் செய்யலை, கடலில் வந்து மீன் பிடிக்க போகல, இப்படி வந்து பல வகைக்கு வந்து இது பாட்டு பாடுவாங்க. அதாவது களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து பாட்டு பாடி அவங்களே வந்து உற்சாகம் முட்டிக்கிடுவாங்கப்பா. அதில் ஒரு பாடல் தான் வந்து இந்த கடலோடு விளையாடுங்கிறது. இந்த நுழைமுன்னில் வந்து எதாவது பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்த பாட்டுக்கு போவோம்ப்பா. இந்த பாடல் மனிதருக்கு வந்து மகிழ்ச்சியை தருகிறது, அசதியை போக்கிறது, உழைக்கும் தொழிலாளர்கள் களைப்பு தெரியாமல் இருக்க பாட மகிழ்கிறார்கள், வாட்டும் வெயிலையும் தாக்கும் புயலையும் தன் கூட்டாளியாக்கி கொண்டு மீன் பிடிப்பவர்கள் மீனவர்கள். மீனவர்களின் பாடல் தான் கீழே கொடுத்துருக்காங்கப்பா. இந்த இதில் நுழை முன்னில் வந்து பாயிண்ட்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை. இது இல்லைன்னா அந்த பாக்ஸை வந்து அடிச்சு விட்ருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரிவிஷன் பண்ணல அந்த திரும்ப படிக்கிற மாதிரி இருக்கும்ப்பா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாட்டை பார்ப்போம். விடிவெள்ளி நம்மிலக்கு ஐலசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா, அடிக்கு மலை நம் தோழன் ஐலசா, அருமை மேகம் நமது குடை ஐலசா, வெண்மணலை பஞ்சுமெத்தை ஐலசா, விண்ணில் இடிக்காணும் கூத்து ஐலசா, பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா, பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா, காயும் கதிர் சுடற்கூரை வந்து காயும் கதிர் சுடற்கூரை ஐலசா, கட்டுமரம் வாழை வீடு ஐலசா, மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசா, பிடிக்கி மீன்கள் நம் பொருட்கள் ஐலசா, முழுநிலவே கண்ணாடி ஐலசா, மூச்சடுக்கம் நீச்சல் யோகம் ஐலசா, தொழும் தலைவன் பெருவானம் ஐலசா, துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கடலில் வந்து மீன் பிடிக்க போகிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அந்த வெள்ளி தான் வந்து விளக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கடல் தான் வந்து பள்ளிக்கூடம் அப்படிங்கிறாங்க. அடிக்கும் மலையத்தான் வந்து அவங்களுடைய தோல்னு சொல்கிறாங்க. அருமை மேகம் தான் அவர்களுடைய குடைன்னு சொல்கிறாங்க.
வெண்ம அந்த இது கடலில் இருக்கிற மண் வந்து என்னென்னா பஞ்சு மெத்தைன்னு சொல்கிறாங்க. விடிவெள்ளி வந்து இந்த இடி வந்து அவங்க காணும் கூத்து அப்படிங்கிறாங்க. இந்த பாயும் புயல் வந்து ஊஞ்சல்ங்கிறாங்க. பனிமூட்டம் உடல் போர்வைன்னு சொல்கிறாங்க. காயும் கதிர் சுட கூரைன்னு சொல்கிறாங்க. கட்டுமரம் தான் அவங்களுடைய வானம் வீடுன்னு சொல்கிறாங்க. மின்னல் வரி தான் வந்து அவங்களுடைய அரிச்சுவடி அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்க மீன் பிடிக்கிறாங்களா அதுதான் அவங்க செல்வம், அவங்க பொருள் அப்படிங்கிறாங்க. முழு நிலவு தான் கண்ணாடின்னு சொல்கிறாங்க. மூச்சடக்கு நீச்சல் யோகம் அது வந்து யோகங்கிறாங்க. தொழுந்தலைவன் வந்து என்னென்னா பெரும் வானத்தை தான் அவங்க வந்து இது கடவுளாக வணங்குறாங்க. துணிவோடு தொழில் செய்வோன்னு சொல்கிறாங்கப்பா. இதில் வந்து என்னென்னா இது விடிவெள்ளி எதுவும் கேட்பாங்கப்பா. நான் விளக்கு பொருத்துங்களில் கேட்பாங்கப்பா. அதாவது கடல்னா என்னது பள்ளிக்கூடம், அடிக்குமலை என்னது தோழன், அருமை மேகம் குடை, இது வெண்மணலே பஞ்சுமெத்தை, விண்ணில் இடி வந்து என்னன்னா காணும் கூத்து, புயல் வந்து ஊஞ்சல், பனிமூட்டம் உடல் போர்வை, காயும் கதிர் கூரை, கட்டுமரம் வானும் வீடு, மின்னல் வரி அரிச்சுவடி, மீன் பிடிக்கும் பொறுக்கஞ்சொல்லாம் செல்வம் சொல்லலாம், முழு நிலவு கண்ணாடி, இது தொழில்தலைவன், இது வானம், இது இந்த பொருத்தங்களை கேட்பாங்கப்பா. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சொல்லும் பொருளும் பார்ப்போம்ப்பா. கதிர்ச்சுடர் கதிரவனின் ஒளி, மின்னல் வரி மின்னல் கோடு, அரிச்சுவடி அகர வரிசை எழுத்துக்கள். இந்த பாடல் பொருளை வந்து ஒரு கிளாஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து நெய்தல் திணை வந்து என்னென்னா அது நெய்தல் திணையில் வந்து நிலம் எதுனா கடலும் கடல் சார்ந்த இடம். நெய்தல் திணை கடல் தானப்பா. அப்போ வந்து அது நிலம் வந்து என்னென்னா கடலும் கடல் சார்ந்த இடம்னு சொல்கிறாங்க. அங்குள்ள மக்கள் வந்து என்னன்னா பரதவர் பரத்தியர், தொழில் வந்து மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல், பூ வந்து தாளம்பூ. இது நோட் பண்ணிக்கோங்கப்பா. நெய்தல் நிலத்தின் பூ கேட்பாங்கப்பா, தாளம்பூ. இந்த மாதிரி வந்து நம்ம படித்து வச்சுக்கிறோன்னா. அதே போல் நெய்தல் நிலத்தை வந்து தொழில் என்னன்னு கேட்பாங்க, மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். இது கூட ஆன்சர் வந்து ஈஸியாக போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு டிஎன்பிசி அவங்க வந்து கொஸ்டின் வந்து அந்த பூங்கிறத கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூன்னா வந்து எல்லாத்துக்குமே அந்த 5 திணைக்கு வந்து பூ இருக்கும். அதனால அதை வந்து ட்விஸ்டடாக கூட கேட்கலாம். பூ வந்து நெய்தல் நிலத்துக்கு என்னென்னா தாளம்பூ. நோட் பண்ணிக்கோங்கப்பா. அதே போல் நிலம் என்னன்னு கேட்பாங்க, கடலும் கடல் சார்ந்த இடம். இல்லை அப்படின்னா அவங்க மக்கள் யாருன்னு கேட்பாங்க, பரதவர் பரத்தியன். இப்போ நூல்வெளி பார்ப்போம். உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறுக்க உற்சாகத்தோடு பாடும் பாடலே நாட்டுப்புற பாடலாகும். காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதா இதனை வாய்மொழி இலக்கியங்கள் என்பர். அதாவது இந்த முந்தைய காலத்தில் வந்து எதுக்கெடுத்தாலும் பாட்டு பாடி தான் எந்த வேலையும் வந்து தொடங்குவாங்க. அதாவது விவசாயம் பண்ணலை, கதிர் அது அறுவடை செய்யலை, இதெல்லாம் வந்து அவங்களுடைய களைப்பு தெரியாமல் இருக்கிறக்காண்டு வந்து பாட்டு பாடுவாங்க. அதே போல் இந்த பாட்டை வந்து எழுதி வச்சு படிக்கிறது கிடையாது. ஒருத்தவங்க பாடுறத மற்றவங்க கேட்டு அவங்க ஓன் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 வார்த்தையை சேர்த்து அவங்க இப்போ எந்த தொழில் புரிறாங்க அதுக்கேற்றாப்புல அந்த பாடல் அமைச்சு பாடுவாங்கப்பா. அதனால தான் அது வந்து வாய்மொழி இலக்கியம் அப்படிங்கிறாங்க. இது வந்து என்னென்னா ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, இது முதலான தொழில் பாடகம். இந்த தொழில் பாடகம் வாய்மொழி இலக்கியத்தை தொழில் பாடல் வந்து எதுவும் கேட்பாங்க, ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு. அப்புறம் விளையாட்டு பாட்டு, தாலாட்டு பாட்டு, இந்த முதலியன நாட்டுப்புற பாடல்களும் வந்து அடங்குன்னு சொல்கிறாங்க. இந்த பாடலை வந்து தொகுத்த வந்து யாருன்னா சக்திவேல். பார்த்துக்குங்கப்பா, எழுதினவர் கிடையாது, தொகுத்தவர். இது வந்து இந்த நாட்டுப்புற பாடல்லாம் வந்து எழுதியிருக்க மாட்டாங்கப்பா. இப்படி வாய்மொழியாக பாடியிருப்பாங்க, அதை கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டெல்லாம் சக்திவேல் தான் அதை வந்து தொகுத்திருப்பார். இந்த பாட்டு வந்து கடலோடு விளையாடு, அந்த பாட்டு வந்து இவர் தொகுத்த வந்து நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது. அதைத்தான் சொல்கிறாங்க. இது கேட்பாங்க. சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு வந்து சக்திவேல் தொகுத்த இந்த கடலோடு விளையாடு வந்து எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நாட்டுப்புற இயல் ஆய்வு. நோட் பண்ணிக்கோங்கப்பா. இப்படின்னு கேட்பாங்கப்பா. அதே போல் தொழில் பாட்டு எது அப்படின்னு கேட்பாங்க, ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு,
பார்த்துக்குங்கப்பா. இது இந்த இந்த நான் இதை தொகுத்தவர்னு கேட்பாங்கன்னா சக்திவேலு. பார்த்துங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பொறுத்துக்களை பாருங்களேன். விடிவெள்ளி, விளக்கு, மணல், பஞ்சுமெத்தை, புயல், ஊஞ்சல், பனிமூட்டம், பொறு. இந்த கேட்டிருக்காங்க. நான் சொன்ன அந்த பொருத்துங்கள்ல அந்த பாட்டை வந்து அதாவது பிரிச்சுட்டு இங்கே இது விடிவெள்ளினா என்னது விளக்கு இப்படி பிரித்து வச்சு இந்த பொறுத்துக இது சொல்லும் பொருளும் படிக்கிற மாதிரி படித்து வச்சுக்கோப்பா. அப்படின்னா தான் வந்து ஈஸியாக இருக்கும். அதே போல் இது வந்து குழுவேடு வைக்கணும்னு தேவையில்லை. மணல் வந்து பஞ்சு பஞ்சுன்னு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்கப்பா. இது பஞ்சு மெத்தன்னு சொல்லியிருக்காங்க. இந்த புயல் வந்து என்னப்பா காற்று வந்து இப்படி இப்படி இது அது அலைப்பாயுமா, அப்போ அது வந்து என்னென்னா ஊஞ்சல் அப்படின்னு வச்சுக்கணும். பனி மூட்டம்னா நம்ம உடம்பு மேலே வந்து பனி வந்து அப்படியே படிஞ்சிருதா, அதுதான் வந்து போர்வைங்கிறாங்க. இந்த மாதிரி குழுவேடு வச்சு இதை படிச்சுக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து உரைநடை பார்த்துருவோம். வளரும் வணிகம். இந்த நுழைமுன் வந்து பாக்ஸை வந்து ஒரு ட்ரிப் ரீட் பண்ணிட்டு போயிடுவோம். மனிதர் வாழ்வில் வணிகம் பெருமங்கு வகிக்கிறது. வணிகம் இல்லையேல் மனிதர்கள் தம் தேவைகளை எளிதாக நிறைவேற்றி கொள்ள இயலாது. ஆமாம், வணிகம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. அது இல்லைன்னா நம்ம வந்து வருமானத்துக்கு எங்கே போவோம், அதைத்தான் சொல்கிறாங்க. வணிகம் பல வகைகளில் நடைபெறுகிறது. வணிக நிறுவனங்களும் பல வகைகளாக உள்ளன. தமிழர் பழங்காலத்தில் இருந்தே வணிகத்தை சிறந்து விளங்கின. உலகம் முழுவதும் வணிக தொடர்பு கொண்டு இருந்தனர். இந்த பாக்ஸில் அவ்வளோவா இல்லைப்பா. நெக்ஸ்ட் போயிடுவோம். இப்போ இதை வாசிப்போம். மனிதன் தனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் தானே உற்பத்தி இது செய்து கொள்ள முடியாது. தனக்கு தேவையான சில பொருட்களை உற்பத்தி செய்யும் பிறரிடமிருந்து வாங்குவான். தான் உற்பத்தி செய்யும் பொருட்களை சிலவற்றை வந்து பிறருக்கு விற்பான். இவ்வாறு ஒரு பொருளை பிறரிடம் இருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் வணிகமாகும். பொருட்களை விற்பவன் வந்து வணிகர், வாங்குபவர் வந்து நுகர்வோர். இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா. பொருட்களை விற்பவர் வந்து என்னதுன்னா வணிகர், அதை வாங்குபவர் வந்து நுகர்வோர்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து கொஸ்டின் கேட்டுருவாங்க. அதாவது மனிதன் வந்து என்னென்னா எல்லா பொருட்களையும் வந்து ஒருத்தவங்க நிலத்துல வந்து நெல் விளையுதுன்னா இன்னொருத்தவங்க இடத்துல வந்து பருப்பு இந்த மாதிரி வந்து விளைவிக்க முடியும். அப்படி இருக்கையில தனக்கு போக மிச்சது வந்து மீதி இதை வந்து வியாபாரம் பண்ணுவான். அப்படி பண்ணையெல்லாம் அதாவது அவன் இடத்துல வந்து நெல் விளைஞ்சிருக்குன்னா இன்னொருத்த இடத்துல வந்து பருப்பு விளைஞ்சின்னா அவங்க தேவையானதை வீட்டுக்கு எடுத்து வச்சுட்டு இந்த நெல்லை வந்து கொடுத்துட்டு அவன்கிட்ட வந்து அந்த பருப்பு வாங்கிக்கிறது. இப்படி தான் வந்து முந்தைய காலத்தில் வந்து தாங்கிட்ட இருக்கிற பொருளை கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற பொருளை வந்து இப்படி மாற்றிக்கிறது தான் பண்டமாற்று முறையாக வந்து முந்தைய காலத்தில் வந்து இருந்துச்சு. அதைத்தான் வந்து இந்த பண்டமாற்று வணிகத்தில் வந்து சொல்கிறாங்க. அதே போல் இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குப்பா. இப்போ வந்து நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக என்ன பெற்றேன்னு கேட்பாங்க. நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக என்ன பெற்றாங்கன்னா உப்பை பெற்றாங்க. ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றன. இந்த செய்தி வந்து எதில் இருக்குன்னு கேட்பாங்க. சங்க இலக்கியத்தில் வந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இக்காலத்து இப்போ கூட வந்து நம்ம வந்து பாருங்களேன், இந்த பழைய ஜாமான் வந்து வாங்குறாங்கல்ல, அவங்கக்கிட்ட வந்து இந்த ஈயட்டவரா, இந்த குடம், பிளாஸ்டிக் குடம் இதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற பழசை போட்டுட்டு நம்ம வந்து நமக்கு தேவைன்னா நம்ம அந்த ஈயட்டவரா இல்லைன்னா மாவு வாளி இல்லை குடத்தை வந்து இப்படி வாங்கிக்கிறோம். இந்த மாதிரி இதைத்தான் பண்ணுற மாட்டேங்கிறாங்க. இல்லை அண்ணா அதுக்கு பதிலாக வந்து நம்ம என்ன செய்கிறோம், பணத்தை கூட வாங்கிக்கிறோம். இதைத்தான் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நோட் பண்ணிக்கோங்கப்பா. நெல்லை கொடுத்து எதை பெற்றாங்கன்னா உப்பு. இப்போ வந்து இப்போ வந்து நெல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், சாதத்துக்கு தானே இது யூஸ் பண்ணுறோம். அப்போ சாதத்துக்கு என்ன போடுவோம், உப்பு தானே போடுவோம். அப்போ நம்மளுக்கு வந்து உப்புன்னு தேவையில்லை. அதனால அந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. நெல் உப்பு அப்படி வச்சுங்க. ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றன. இந்த செய்தி வந்து எதில் இது இருக்குன்னு கேட்பாங்க. சங்க இலக்கியத்தில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லணும்ப்பா. நெக்ஸ்ட்டு வந்து வணிகத்தின் வகைகள். வணிகத்தின் வகைகள் வந்து தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் என இது பிரிக்கிறாங்க. தரைவழி பொருட்களை கொண்டு செல்ல வந்து எருது, கழுதை, குதிரை போன்ற விலங்குகளும் வண்டிகளும் பயன்படுத்தப்பட்டன. முந்தைய காலத்தில் வந்து வணிகர்கள் வந்து என்ன செய்வாங்களாம், ஒரு குழுவாக வந்து போயிடுவாங்களாம். ஏன்னா அவங்க ஊர்லேருந்து அந்த வணிகம் பண்ணுற இடத்துக்கு வந்து வியாபாரம் பண்ணுற இடத்துக்கு மாட்டு வண்டியில் வந்து பொருட்களை ஏற்றி
அப்படி மாட்டு வண்டியில் வந்து எல்லாரும் மொத்தமாக வந்து வந்து செல்வாங்க. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, அதைத்தான் வந்து வணிக சார்ந்து என்பார்கள்ங்கிறாங்க. அதுக்கு பேர் எல்லாரும் கூட்டமாக ஒரு குழுவை அமைச்சு வியாபாரம் நடக்கிற இடத்துக்கு மாட்டு வண்டியில் இந்த பொருட்களை ஏற்றி எல்லாரும் குழுவாக போகிறத வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வணிக சார்ந்து அப்படின்னு சொல்கிறாங்க. வணிக சார்ந்து அதை பார்த்துக்குங்கப்பா, நோட் பண்ணிக்கோங்க, இது முக்கியமான கொஸ்டின். அதே போல் கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருட்களை வந்து அனுப்புவதும் வரவழைப்பதும் நீர்வழி வணிகங்கிறாங்க. இப்போ வந்து ஏற்றுமதி இறக்குமதி வந்து கடலில் தானே பண்ணுறோம், அதைத்தான் சொல்கிறாங்க. அதே போல் துறைமுக நகரங்கள் வந்து என்னென்ன குறிக்கப்படுறாங்கன்னு கேட்பாங்க. பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் இது குறிப்பிட்றாங்கன்னு சொல்லுங்கள். அதாவது துறைமுகம் வந்து மேக்சிமம் வந்து பாருங்க, இது சென்னையை சுற்றினா இந்த பட்டினம் பக்கம், இது அந்த சென்னையை சுற்றியில் வந்து அந்த பட்டினங்கிற முடியும் அந்த ஊர் பேர். அந்த மாதிரி தான் வந்து இந்த கடலை சுற்றி இந்த சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருக்குமா, அந்த மாதிரி கிராமத்து வந்து இந்த மாதிரி வந்து தான் பேர் இருக்கும். அதைத்தான் சொல்கிறாங்க. துறைமுக நகரங்கள் வந்து பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இந்த பாக்ஸை பார்த்துங்க, தெரிந்து கொள்வோம் போட்டிருக்குல்ல, இதை பாருங்க. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமனர் போகலும். இதை வந்து எது குறிப்பிடுன்னா நற்றினேன்னு வந்து இது குறிப்பிடுது. இது முக்கியம்ப்பா. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி வந்து உமனர் போகலும் வந்து என்னன்னா நற்றினை, ஞாபகம் வச்சுங்க. அதே போல் பாலோடு வந்து கூலோடு பெயரும் இது கூலோடு பெயரும் சொல்கிறாங்க. அது வந்து குறுந்தொகை. கூலோடுனா கூழுன்னு நினச்சிடாதீங்கப்பா, அந்த தானியத்துக்கு தான் பேர் வந்து அது வந்து கூலன்னு சொல்லுவாங்க, கூல வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த நூலில் வந்து இடம்பெறுதுன்னா குறுந்தொகையில். அதே போல் இந்த பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் வந்து எதில் குறிப்பிடுதுன்னா அகநானூரில் குறிப்பிடுது. இந்த பொண்ணோடு வந்து கரியோடு பேருக்கு வந்து இந்த குழுவடை எப்படி வச்சுக்கோங்கன்னா, இப்போ வந்து கறி வந்து நம்ம சாப்பிட்றோம்ல, இது சாப்பிட்டேன்னா நம்ம வந்து உடம்புக்குள்ளே போகுது, அப்போ வந்து அகத்துக்குள்ளே போகுதுன்னு நினச்சிக்கோங்க. அப்போனா அகநானூறு. இப்படி வந்து ஏதாவது ஒரு குழுவடை வச்சு இது படிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து என்றைக்குமே வந்து மறக்காது. பாலோடு வந்து கூலோடு பேர் எதுனா குறுந்தொகை. அந்த கூலோடு குறுந்தொகை அந்த மாதிரி வேர்டும் கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. ஈஸியாக அவங்களுக்குள்ளே வந்து உங்கள் எக்ஸாம் ஹாலில் வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் வரணும். கூலோடுனா குறுந்தொகைன்னு வச்சுக்கோங்க. பொண்ணோடு வந்து கறியோடுனா கறியை சாப்பிட்றோம், அது வந்து உடம்புக்குள்ளே போகுது, அப்போ அகத்துக்குள்ளே போகுது அப்படின்னு அப்படியும் வந்து இது வச்சுக்கலாம்ப்பா. அது வந்து அகநானூறு. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாட்டு உமனர் போகணும் வந்து நற்றினை. நோட் பண்ணிக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த தமிழ்நாட்டில் சிறந்த துறைமுகம் எதுனா பூம்புகாராக விளங்கியதுன்னு சொல்கிறாங்க. அவ்வூர் துறைமுகத்தின் பல்வேறு நாட்டு கப்பல்கள் தன் நாட்டு கொடிகளோடு வந்து நின்றன. அவற்றின் மூலம் வெளிநாட்டு பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன, தமிழ்நாட்டு பொருட்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்படும். அதாவது பூம்புகார் துறைமுகத்தில் வந்து ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த பேரால் வந்து சொல்லியிருக்காங்க. வணிகத்தை வந்து தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் என்று பிரிக்கலாம். தனிநபர்னா என்னப்பா, அது ஒரு தனி மனுஷனால் நடத்தப்படுறது தான் அந்த வணிகத்தை வந்து தனிநபர் வணிகம். 2-3 பேர் வந்து பார்ட்னர் போட்டு இது தொடங்குவாங்கள்ல, அது வந்து நிறுவன வணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து நடத்துவதான் நிறுவன வணிகம் அப்படிங்கிறாங்க. இந்த சிறு வணிகம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சிறு வணிகத்துக்கும் இது அதாவது சிறு வணிகம் இருக்காங்களா, அவங்களுக்கும் நம்மள மாதிரி வந்து இது நம்மள மாதிரி ஆளுங்க வந்து பொருள் வாங்குறாங்களா, அவங்க தானே நுகர்வோர். இந்த சிறு வணிகத்துக்கும் இந்த நுகர்வோர்த்துக்கு தான் வந்து இந்த தொடர்பு வந்து இதை இருக்குமா. ஆனால் பெருவணிகம் வந்து நிறுவன வணிகத்தில் வந்து இந்த நுகர்வோரோட தொடர்பு வச்சுக்கிற மாட்டாங்க, அவங்க வந்து சிறு வணிகத்தோடு வச்சுக்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து இவங்க வந்து என்ன நிறுவன இந்த வணிகம் வந்து என்ன செய்வாங்கன்னா, உற்பத்தி செய்கிற இடத்துலேயே அவங்க வந்து கொள்முதல் செஞ்சு இந்த சிறு வணிகத்தை வந்து ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து அதை இது சேல்ஸ் பண்ணுவாங்க. அங்கேருந்து நம்மளுக்கு வந்து இந்த சிறு வணிக அவங்ககிட்ட இருந்து நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து பொருள் வாங்கணும். இப்போ தான் வந்து கை மாறி வருது, அதைத்தான் சொல்கிறாங்க. அந்த சிறு வணிகம் வந்து அவங்க என்னென்ன பொருள் வந்து விற்பாங்கன்னா, அதாவது நம்மளுக்கு தேவையான டெய்லி தேவையான அந்த பொருளெல்லாம் வந்து என்னென்னா பால், கீரை, காய்கறிகள் போன்றவற்றை விற்பனை செய்பவர் வந்து சிறு வணிகர் அவர். அதைத்தான் சொல்கிறாங்க. பெருவணிகம் வந்து சொன்னலப்பா,
அவங்க வந்து பெருந்தொகையில் தொகையில் முதலீடு செஞ்சு அந்த உற்பத்தி செய்கிற இடத்துல அங்கேயே போய் கொள்முதல் பண்ணிக்குவாங்க. பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து இந்த சிறுவணிகர் அதுக்கு கீழே இருக்கிறவங்க நிறைய பேர்த்திட்ட வந்து அதை வந்து கொஞ்சம் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து டைரெக்டாகவும் வாங்குவாங்க. இது இது ஆள்க இது வந்து மேக்ஸிமம் வந்து சிறுவணிகிட்ட வந்து அவங்க வந்து விற்பனை பண்ணிடுவாங்க. அவங்ககிட்ட வந்து இப்படி மாறுது. இப்படியே 2-3 கை வந்து மாறி தான் நம்மக்கிட்ட வந்து பொருள் வருது. அதைத்தான் சொல்கிறாங்க. அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி பாருங்கள். ஒரு நாட்டு உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பிற நாட்டுக்கு அனுப்புவது வந்து ஏற்றுமதி. பிற நாட்டிலேருந்து பொருட்களை வந்து இந்த வாங்குவதை வந்து இறக்குமதின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டிலேருந்து பிற நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருள் என்னென்னா தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. இதை வந்து பிற நாட்டுக்கு வந்து இது தமிழ்நாட்டிலேருந்து பிற நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இறக்குமதி ஆகுறது என்னென்னா சீனத்திலேருந்து என்ன இறக்குமதி ஆகுதுன்னு பாருங்கள். இது கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்ற வந்து இறக்குமதி செய்கிறாங்க. அதே போல் அரேபியாவிலேருந்து குதிரைகள் வாங்கப்படுகிறது, குதிரையும் இறக்குமதி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து வணிகத்தின் நேர்மையை பற்றி பாருங்கள். வள்ளுவர் வந்து கூறியிருக்காரு பாருங்க. இந்த வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின் என்னும் திருக்குறள் வந்து வணிகரின் நேர்மையை பற்றி கூறுகிறது. வணிகர்கள் வந்து பொருளை வந்து அவங்க வந்து வாங்கும்போது கூடுதலாக வந்து வாங்க மாட்டாங்களாம். அதே போல் நம்மளை மாதிரி வந்து ஜனங்களுக்கு வந்து விற்பனை செய்யலாம் எடையை வந்து குறைச்சி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற அதாவது கரெக்டாக இருப்பாங்கங்கிறத தான் வள்ளுவர் வந்து இது கூறியிருக்காரு. இது வணிகரை பற்றி அவர் வந்து கூறியிருக்காரு. அதே போல் இன்னொரு பாட்டு வந்து இது வணிகரை பற்றி கூறுது. நடுவு நின்ற நஞ்செஞ்சினோர் நன்னெஞ்சினோர் அப்படின்ட்டு அந்த பட்டினப்பாலை வந்து இது பாராட்டுகிறது. அதாவது வாணிகம் செய்வங்களை வந்து நடுவு நின்ற நன்னெஞ்சினோர், அதாவது எந்த பக்கமும் இது சயமாக, அதாவது இது வாங்கியில் வந்து கூட வாங்க மாட்டாங்க, விற்கையில் வந்து குறைச்சி வந்து எடையை குறைச்சி வந்து இது கொடுக்க மாட்டாங்க, நியாயமாக நடப்பாங்க அப்படிங்கிறதான் வந்து திருவள்ளுவரும் பட்டினப்பாலையிலையும் குறிப்பிட்றாங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து எல்லாருமே வந்து இணையவழி வணிகத்துக்கு வந்து மாறிட்டோம். அதுதான் இந்த பேரா இது ஒரு ட்ரிப் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இணையவழி வணிகத்தில் வந்து இது பண்ணி கேஷ் ஆன் டெலிவரின்னு இருக்குது. நம்ம வந்து மின்னணு கூகுள் பே மூலமும் பணம் பரிவர்த்தனை வந்து செஞ்சு நம்ம வந்து பொருள் வாங்குறோம்ல, அதைத்தான் இந்த பேரால் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாட்டை வந்து படிச்சுக்கோங்க. இந்த கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது, அதான் சொல்கிறாங்களா. அதாவது கொள்ளையில் வந்து ஜாஸ்தியாக வந்து வாங்க மாட்டாங்க இது வணிகர்கள் அப்படிங்கிறாங்க. கொடுக்கையில் வந்து ஜனங்களுக்கு வந்து குறைச்சி கொடுக்க மாட்டாங்கன்னா நியாயமாக நடந்துக்குருவாங்க அப்படிங்கிற பட்டினப்பாலையில் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து சமன் செய்து சீர்துக்கும் கோல் போல் அமைந்திருப்பதோர்பால் கோடாமை சான்றோருக்கு அணி அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதாவது சமமாக இருப்பாங்களா, நியாயம் தவறாமல் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நியாயமாக வந்து இந்த வியாபாரம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தான் இந்த பட்டினப்பாலையும் திருக்குறள்லையும் வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த புக் பேக்கு அப்புறம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் இதானே எடுத்து உங்களுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோவுமே அடுத்தடுத்து வந்து கொடுக்குறேன்ப்பா. நெக்ஸ்ட்டு வந்து துணைப்பாடம் வரும். உழைப்பே மூலதனம். இதில் வந்து நுழைமுன் பாக்ஸை வந்து ரீட் பண்ணிக்கிறோம். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது ஔவையாரின் அறிவுரை. அதாவது பாடுபட்டு தேடிய பணத்தை வந்து நம்ம வந்து ஒரு இதில் வந்து வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. பணத்தை வந்து பயன்படுத்தாமல் வைத்திருப்பதும் முட்டாள்தனம் தான், அதான் மடமை அப்படிங்கிறாங்க ஔவையார். பணத்தை கொண்டு ஏதேனும் ஒரு தொழில் செய்து வாழ்வில் முன்னேற வேண்டும், பிறருக்கு உதவியாக வாழ வேண்டும், அதுவே பணத்தின் பயன் அப்படிங்கிறத ஔவையார் வந்து குறிப்பாங்கப்பா. இந்த பார்த்துக்குங்க. அதாவது பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காது யார் கூறியிருப்பா? ஔவையார் கூறியிருப்பாங்க. அதே போல் பணத்தை வந்து செவனேன்னு ஒரு மூலையில் பீரோவில் வந்து உறங்க வைக்கக்கூடாது, போட்டு வைக்கக்கூடாது. அந்த பணத்தை கொண்டு மேற்கொண்டு வந்து தொழில் செஞ்சு பிறருக்கு வந்து உதவியாக இருக்கணும். இந்த பணத்தான தொழில் செஞ்சு வர லாபத்தில் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவு பிறருக்கு வந்து உதவி செய்யணும். அதைத்தான் வந்து ஔவையார் வந்து கூறியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து துணைப்பாடப்பா. இந்த கதை வந்து என்னென்னா,
அதாவது பூக்குளம், இந்த பூக்குளம் என்னும் ஊரில் வந்து அருளப்பெருங்கிறவங்க வந்து ஒருத்தர் இருப்பாங்க. அவருக்கு வந்து 3 பிள்ளைகள் இருக்கும். ஒருத்தன் பேர் வளவன், அமுதா, எழிலன். இவர் வந்து வெளிநாட்டுக்கு வந்து இது போகிற மாதிரி இருப்பார் அருளப்பன். அப்போ வந்து தன் பிள்ளைய 3 பேர்த்தையும் வந்து இது கூப்பிட்டு அந்த 3 பிள்ளைகளுக்கு வந்து இது சரிசமமாக வந்து 50,000 50,000 50,000 கொடுப்பாங்கப்பா 3 பேர்த்துக்கும். கொடுக்கலாம் கொடுத்துட்டு அருளப்பன் வந்து இது வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க, வெளியூருக்கு போயிடுவாங்க. ஏன் இந்த அப்பா வந்து இந்த மாதிரி பணம் நம்ம 3 பேர்த்துக்கும் கொடுத்துருக்காரு, நம்ம திறமையை வந்து சோதிக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிள்ளைங்க அதுக்குள்ளே பேசிக்குங்க. ஆனால் இந்த 3 பேரும் அவங்களுக்குள்ள நம்மளை அப்பா வந்து சோதிக்கிறாரு, இந்த நம்மளால் வந்து இந்த பணத்தை கொடுத்து நம்மளை சோதிக்கிறாரு அப்படிங்குங்க. ஆனால் எழில மட்டும் என்ன சொன்னால், இல்லை நான் அந்த பணத்தை வந்து நம்ம பத்திரமா வச்சிருக்கோமாங்கிறதான் அப்பா வந்து சோதிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் முட்டாள்தனமாக வந்து யோசிப்பான். அப்போ வந்து வளவன் என்ன செய்வான், ஒரு நிலத்தை வந்து குத்தகைக்கு எடுத்து விவசாயம் பண்ணி அவரை புடலை இதெல்லாம் இது விளைவிச்சு சந்தையில் விட்டு அந்த 50,000 இன்னொரு மடங்கு ஆக்கிடுவான். அதே போல் அமுதா வந்து என்ன செய்வானா, நாட்டு மாடு வாங்கி பால் கறந்து நெய், பால், தயிர் இதெல்லாம் வந்து மகளிர் குழுமலும் விற்று அவளும் வந்து அந்த 50,000க்கு மேலே 2 மடங்கு வந்து பணம் சம்பாரித்து வைப்பான். ஆனால் எழில வந்து என்ன செய்வானா, அதை கொண்டு போய் வீட்டில் வச்சா எங்கே திருடு போயிருன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்வான், ஒரு பேங்க் லாக்கரில் கொண்டு போய் பாதுகாப்பாக அந்த பணத்தை வந்து அதில் அந்த பீரோவில் வச்சுட்டு வந்துடுவான். திரும்பி வந்து அப்பா வரையில நான் கொடுத்த பணம்லாம் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கலாம். வளவன் வந்து என்ன சொல்லுவான், நான் நிலம் குத்தகைக்கு எடுத்து வியாபாரம் பண்ணி நான் வந்து 2 மடங்கு ஆக்கியிருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். இந்தாங்க நீங்கள் கொடுத்த பணம் சொல்லிட்டு 50,000 கொடுக்கல, இந்த பணத்தை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அதே போல் அமுதாவுக்கும் இது சொல்லிடுவார். சொல்லிவிட்டு எழிலா நீ என்ன செஞ்சு வச்சுருக்க அப்படின்னு கேட்கலாம். நான் பணத்தை வந்து பேங்க் லாக்கரில் வச்சேன்ப்பா அப்படின்னு சொல்லலாம். பணம் அப்போ தான் வந்து அந்த அருளப்பன் வந்து மகனுக்கு வந்து என்ன அட்வைஸ் பண்ணுவான்னா, பணங்கிறது வந்து பீரோவில் வச்சு பூட்டி வைக்கிறதுக்கு இல்லை, அதை ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு முன்னேறணும். உனக்கு வந்து இன்னும் வந்து உனக்கு வந்து அறிவு வந்து பத்தலை, என் கூட இருந்து இது தொழிலை வந்து கற்றுக்கோன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவார். அதுதான் வந்து இந்த கதை. நீங்கள் ஒரு கிளாஸ் வந்து இதை ரீட் பண்ணிவிட்டு வந்து விட்டுருங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து இது இலக்கணத்துக்கு போயிடுவோம். இப்போ சுட்டெழுத்துக்களும் வினா எழுத்துக்களும் இருக்குது. இந்த சுட்டெழுத்துனா இது வந்து என்னென்னா, ஏதாவது ஒரு இது சுட்டி காட்டுறது தானே. அந்த எழுத்துன்னா என்ன, அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களை வந்து கவனியுங்கள். அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன. இவ்வாறு இது சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களின் இது முதலில் அமைந்துள்ள ஆயி எழுத்து தான் காரணம்னு சொல்கிறாங்க. அதான் சுட்டெழுத்து வந்து எழுத்து வந்து என்னென்னா ஆ, இ, உ. இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் வந்து சுட்டெழுத்து என்று பெயர். ஆ, இ, உ தான் வந்து இது ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஆ, இ வந்து இன்று வரை வந்து இதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஊ மட்டும் வந்து நம்ம வந்து பயன்படுத்துறது கிடையாது. அது வந்து இது காலம் போகும்போக அது வழக்கொழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ அகச்சுட்டு என்னன்னா, இவன், அவன், இது, அது. இது இச்சொற்களில் வந்து பாருங்கள், இந்த ஆவையும் ஈயையும் நீக்கிட்டால் அது வந்து பொருள் தராது. அதனால இது வந்து அகச்சுட்டு, அதாவது உள்ளே இருந்து பொருள் தரனால இது வந்து அகச்சுட்டுங்கிறாங்க. அதாவது அவன், இவன், அவன், இது, அது சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தருவதில்லை. இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். அதைத்தான் சொல்லியிருக்காங்க. அதே போல் புறச்சுட்டு என்னன்னா, அவ்வானம், இம்மலை. இதில் வந்து ஆவையும் ஈயையும் எடுத்துட்டா அந்த வானம் மலை வந்து பொருள் கொடுக்கும். இதைத்தான் வந்து பொருள் சுட்டுங்கிறாங்க. அதாவது அவ்வானம், இம்மலை இந்நூக்கள் இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை வந்து நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தரும். இவ்வாறு வந்து சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு அப்படிங்கிறாங்க. அதே போல் அந்த ஒரு எழுத்து நீக்குனா பொருள் தந்துச்சுன்னா அது புறச்சுட்டு, பொருள் தரலைன்னா அது வந்து அகச்சுட்டு.
நெக்ஸ்ட்டு வந்து அண்மை சுற்று. அண்மை சுற்றுக்கு எழுத்து வந்து என்னென்னா இ. இது இ. அதே போல் சேமை சுற்றுக்கு எழுத்து வந்து ஆ. இதுவும் கூட கேட்பாங்கப்பா இலக்கணத்தில் கொஸ்டின். அண்மை சுற்றுக்குரிய எழுத்து வந்து என்னதுன்னா இ. சேமை சுற்றுக்குரிய எழுத்து வந்து என்னென்னா ஆ. இப்போ அண்மை சுட்டு பார்ப்போம். இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு இச்சொற்களை வந்து இது நம் அருகில் உள்ளவற்றை வந்து சுற்றுகின்றன. எனவே இது அண்மை சுற்று எனப்படும். அண்மை சுற்றுக்குரிய எழுத்து வந்து இ. சேமை சுற்ற பாருங்க. அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் இச்சொற்கள் வந்து தொலைவில் உள்ளவற்றை வந்து இது சுற்று தான். அதனால வந்து இது சேமை சுற்றுங்கிறாங்க. சேமை சுற்றுக்குரிய எழுத்து வந்து என்னென்னா ஆம். சொல்கிறாங்க. இந்த பாக்ஸில் பாருங்கள். அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை இது சுட்டி காட்ட ஊ என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் வந்து பயன்படுத்தப்பட்டுள்ளன. உது, உவன் இதான் வந்து அந்த எழுத்து. அதாவது அருகில் உள்ளவற்றும் தொலைவில் உள்ளவற்றுக்கு இடையில் இருப்பதை சுட்டி காட்ட தான் இந்த ஊங்கிறது அதாவது இடையில அருகிலேயும் தொலைலையும் நடு சென்டரில் வச்சுக்கோங்களேன். அதை சுட்டி காட்டுறது தான் இந்த ஊ என சுட்டெழுத்து அப்படிங்கிறாங்க. அதுக்குண்டான எடுத்துக்காட்டு பாருங்க. உது, உவன் இது கேட்பாங்கப்பா கொஸ்டின்னு பார்த்துக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சுட்டுத்திரிப்பு என்னென்னா அந்த எழுத்து வந்து திரிந்து வந்து கொடுக்குமா, பொருள் கொடுக்குமா, அதைத்தான் சொல்கிறாங்க. அம்மரம், இவ்வீடு ஆகிய புறச்சுட்டுக்கள் என்பதை அறிவோம். இச்சொற்கள் வந்து அந்த மரம் இந்த வீடு என்னும் வழங்கியிருது. இது திரிந்து வந்து இது பொருள் தருதா, அதனால இது வந்து சுட்டுத்திரிவு அப்படிங்கிறாங்க. ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த இந்த என வழங்குகின்றது. இவ்வாறு வந்து ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுற்றுத்திரிவு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வினா எழுத்துக்கு போவோம். வினா எழுத்து வந்து சேம் ப்ரொசீஜர் தான்ப்பா. நம்ம அந்த அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்தோம்னா அதே தான். இது வந்து அகவினா புறவினா இப்படி தான் நம்ம வந்து அது படிப்போம். இதில் இருக்கும். வினா எழுத்துக்களை தரும் எழுத்துக்கள் வந்து வினா எழுத்துக்கள். இது வினா எழுத்துக்கள் என்று பெயர். சில வினா எழுத்துக்கள் சொல்லில் வந்து முதலில் இடம்பெறும். சில வினா எழுத்துக்கள் வந்து சொல்லில் வந்து இறுதியில் இடம்பெறும். இந்த வினா எழுத்து வந்து எத்தனை இருக்குன்னா 5 இருக்குமா வினா எழுத்து. பார்த்துக்குங்க. ஏ, யா, ஆ, ஓ, ஏ இந்த 5 எழுத்து தான் வந்து வினா எழுத்துன்னு சொல்கிறாங்க. மொழியின் முதலில் வருபவை பார்த்துக்குங்க. ஏ, யா எங்கு, யாருக்கு. மொழியின் முதலில் வர்றது பார்த்துங்கப்பா. ஏ, யா. மொழியின் இறுதியில் வருபவை வந்து ஆ, ஓ. பேசலாமா, தெரியுமோ அந்த மாதிரி. அதே மாதிரி மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை வந்து என்னென்னா ஏ. இது வந்து முன்னாடியும் வரும் கடைசிலையும் வரும். அதைத்தான் சொல்கிறாங்க. ரெண்டுக்குமே பொருந்துறது வந்து ஏ. அதை பார்த்துங்கப்பா. இது வந்து கொஸ்டினை கூட கேட்டுருவாங்க. மொழியின் முதலில் வரும் வினா எழுத்து எதுன்னு கேட்டுருவாங்க. ஏ, யா. அதே போல் மொழியின் இறுதி வரும் வினா எழுத்து வந்து என்னென்னா ஆ, ஓ. மொழியில் முதலிலும் இறுதியிலும் வர்றது வந்து ஏ. நோட் பண்ணிக்கோங்கப்பா. இப்போ அகவினா பார்ப்போம். அகவினா வந்து என்னென்னா எது, யார், ஏன் இச்சொற்களில் உள்ள இந்த வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் வந்து பொருள் இல்லை. இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா. அங்கே பார்த்தோம்ல இந்த இது அகச்சுட்டு புறச்சுட்டு அதே தான். இதில் வந்து அகவினா புறவினான்னு படிப்போம். அவ்வளோதான். மற்றபடி வந்து சேம் தான். நெக்ஸ்ட்டு வந்து புறவினா. புறவினா வந்து என்ன, அவனா, வருவானா இச்சொற்களில் உள்ள ஆ, ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தரும்னு சொல்கிறாங்க. இவ்வாறு வந்து வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா. நோட் பண்ணிக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கலைச்சொல்லையும் பார்த்துங்கப்பா. இந்த கலைச்சொல் வந்து கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்கப்பா. ஒவ்வொரு பாடத்துக்கும் பின்னாடி இருக்கிற கலைச்சொல்லை வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 1 அல்லது 2 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வரும்ப்பா. இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடியுதுப்பா. அதே போல் இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இதோட இந்த லெசனை வந்து செகண்ட் டேர்மில் வந்து 3 லெசன் வந்து பார்த்துட்டோம்ப்பா. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் இதுக்குண்டான வந்து புக் பேக்கு
அந்த இது புக்குக்குள்ளே இருக்கிற வந்து ஒவ்வொரு கொஸ்டினையும் எடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஒன் வேர்டாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து தரேன்ப்பா. இதோட செகண்ட் டேர்ம் வந்து இந்த முடிஞ்சிடுச்சுப்பா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கப்பா. உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்கப்பா. என் வீடியோவுக்கு வந்து இது உங்கள் என் வீடியோ வந்து பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கப்பா. தேங்க்யூப்பா.